ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான குலோப் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஆசீர்வாதா குலோப் ஜாம் மிக்ஸு 2 பாக்கெட் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ இதை நல்லா சாஃப்டாகிற அளவு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உருட்டி வச்சதை 2 பாலாக சேர்த்து விட்டுக்கலாம். அதில் இப்போ இது எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரைப்படி சர்க்கரை எடுத்துருக்கேன். எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு பிசுப்பு தன்மை வரணும். அது வரை இது இருக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச குலோப் ஜாம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி வரணும். அது வரை இது இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குலோப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.